எவ்ரிவான், இன்னைக்கு நாம ரொம்ப கியூட்டான ஒரு ஜாப்பனீஸ் ஹை ஸ்கூல் ரொமான்டிக் காமெடி மூவி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல கிட்டத்தட்ட 2 வருஷமா நம்ம ஹீரோக்கே தெரியாம அவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஃபைனல் இயர்க்குள்ள என்ட்ரு ஆன மொதல் நாளே ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியத்தெல்லாம் வரவழைச்சுக்கிட்டு தன்னோட காதல ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஹீரோக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி தரா. ஆனா அவன் பார்த்துட்டு இதுல டீ இல்ல, சோ என்னால அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஓடி போய் நம்ம ஹீரோயின் ஒரு டீயை வாங்கிட்டு வந்து கொடுத்து, இப்ப இதுல டீ இருக்கு, தயவு செஞ்சு என்னோட காதல புரிஞ்சுக்கோன்னு ரெக்வஸ்ட் பண்ணவும், அடி வெண்ணமாவலே, நான் சொன்னது இந்த டீ இல்ல, நீ எழுதியிருக்க லெட்டருங்கிற வார்த்தையில இன்னொரு டீ வரணும், அந்த ஸ்பெல்லிங் கூட உனக்கு தெரியல, சோ ஒன்ன மாதிரி ஒரு மக்கு பிளாஸ்டிக் கொடுக்குற லவ் லெட்டரெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பல்பு கொடுத்துட்டு போயிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் அந்த ஸ்கூல்லையே ரொம்ப நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன், கிட்டத்தட்ட ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னே வச்சுக்கலாம். அதுவே நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா பாஸ் ஆகுறதுக்கே கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த மாதிரியான கேட்டகிரி. அப்படி இருக்கச்ச ஓவர் கான்ஃபிடென்ட்ல கரெக்டா ஸ்பெல்லிங் தெரியாம தப்பு தப்பா எழுதி கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட மொக்க வாங்கின விஷயம் ஸ்கூல் ஃபுல்லா தெரிஞ்சு போயிடவும் பசங்களாம் நம்ம ஹீரோயினை பார்த்து செம்மையா கேட்க சிரிக்கிறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு பப்பி ஷேம் ஆகிடுது. பத்தாததுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற வஞ்ச புகழ்ச்சி அணியில நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றோங்கிற பேர்ல மறைமுகமா கலாய்க்கவும் பாவம் அவ நொந்து நூடுல்ஸ் ஆகிடுறா. அடியே மோமோ, யாரை கேட்டு நீ ஹீரோக்கு லவ் லெட்டர் கொடுத்தன்னு கேட்டு கத்திக்கிட்டே ஒருத்தன் வரான். இவன் பேரு யூகி. இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல பயங்கரமான கிரஷ்னு சொல்ல முடியாது, நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்குமே தெரியும். ஆனா அவ தான் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, சோ இவனை பெருசா கன்சிடர் பண்ணிக்கல. பட் இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. ஏ மோமோ டார்லிங், உண்மையை சொல்லு, பசங்களாம் பேசிக்கிற மாதிரி நீ ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி பல்பு வாங்கினியா? ஐயோ கடவுளே, என்னால தாங்கிக்க முடியலையே, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கே. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், தேடி தேடி வர பையனை கண்டுக்க மாட்டாங்க, தேவையில்லாம ஒருத்தங்கிட்ட போய் அசிங்கப்பட்டு வருவாங்கன்னு யூகி புலம்ப. டேய் நிறுத்துங்கடா, ரொம்ப பண்ணாதீங்கடா, நானே இந்த சம்பவத்தை மறக்கணும்னு முயற்சி பண்ணா கூட நீங்களாம் விட மாட்டீங்க போலையேன்னு ஹீரோயின் சொல்ல, அது எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? என் செல்லக்குட்டியை அசிங்கப்படுத்தினோன்னு நான் துண்டு துண்டா வெட்டி கடல்ல இருக்கிற மீனுக்கு இறையா போட போறேன்னு சொல்லி நம்ம யூகி எழுந்திருக்கும் போது கரெக்டா கிளாஸ்குள்ள டீச்சர் வந்துடவும் நம்மால அப்படியே சைலண்டா உட்காந்துடுறான். தென் லஞ்ச் பீரியட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு தானே நீங்க புது வீட்டுக்கு குடி போறீங்க, நாங்க பார்ட்டிக்காக வரலாமான்னு யூகி கேட்க, யா ஷோர், ஆனா இப்ப எங்க வீட்டுல ஒரு சில இன்ஸ்டாலேஷன் வேலைலாம் நடந்துட்டு இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே இன்வைட் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, நோ நெவர், சான்ஸே இல்ல, நாங்க ஒன்னும் ஃபங்க்ஷன் நேரத்துக்கு மட்டும் வந்து சாப்பிட்டு போற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கஷ்டமான சிச்சுவேஷன்ல உன் கூட இருந்து உதவி பண்ற ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வீட்டை அரேஞ்ச் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. தென் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பசங்க ஹீரோயின் அப்பா கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியில சம்திங் இன்ஸ்டால் பண்றதுக்காக ட்ரில் எல்லாம் போடவும் அந்த டோட்டல் சர்ஃபேஸே அதிர ஆரம்பிச்சிடுது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கம், அதாவது எர்த் குவாக்குங்கிறது ரொம்பவே காமனான ஒண்ணுங்கிறதுனால ஸ்டார்டிங்ல நம்ம ஆளுங்க பெருசா கேர் பண்ணிக்கல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப சிவியரான நில அதிர்வை உணர்ந்ததும் பயந்து போய் எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா அந்த லேபர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படியே நீங்க நிறுத்தாம ட்ரில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்னோட வீடே இடிஞ்சு விழுந்துரும் போலன்னு சொல்ல, என்ன சார் இப்படி அதிசயமா பேசுறீங்க, ட்ரில் போட்டு ஒரு வீடு இடிஞ்சு விழுந்ததா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு அந்த லேபர் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள ஹீரோயின் வீடே டோட்டலா இடிஞ்சு விழுந்து இருந்த இடம் தெரியாம தரமட்டமாகிடுது. அப்புறம் என்ன, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக நிறைய டிவி சேனல்ல இருந்து வரவும் அவருமே சலிக்காம பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதனாலேயே ஓவர் நைட்ல ஊர் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போற வழியில எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து அவளை பத்தியே பேசவும் நம்ம ஆளுக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகுது. அதுக்கு இந்த யூகி பைய வேற நம்ம ஹீரோயினுக்கு நல்லது பண்றாங்கிற பேர்ல ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்ல பேனர் கட்டி மைக் செட்லாம் கட்டி, இந்த மாதிரி நேத்து நைட்டு நம்ம ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க மோமோவோட வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு, சோ அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உங்களால முடிஞ்ச பணத்தை டொனேஷனா கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கத பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆகி ஓடி போய், ஆட பைத்தியக்கார பையலே, ஏன்டா இப்படி என் மானத்தை வாங்கிட்டு இருக்கான்னு கேட்டு கத்த, இது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தாண்டி என் செல்லக்குட்டி, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு யூகி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் நீங்க 2 பேரும் இப்படி எல்லாரும் போயிட்டு இருக்க வழியை மறைச்சிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா தள்ளி போய் பேசுங்கன்னு ஹீரோ சொல்ல, வாடா சாம்பு மோனே, உன்னாலதான் இந்த எல்லா பிரச்சனையும், நீ என்னைக்கு ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணியோ அன்னையில இருந்து தான் அவளுக்கு எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்குன்னு யூகி ஹீரோவை பிளேம் பண்றான்.
இப்ப என்ன உங்களுக்கு டொனேஷன் தானே வேணும், அதுக்காக தானே என்ன மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க, இந்தாங்க எவ்வளவு காசு வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு ஹீரோ கொடுக்க ஹீரோயின் செம டென்ஷன் ஆகி அந்த காசை தட்டி விட்டுட்டு, என்னடா என்ன பார்த்தா உன்கிட்ட பிச்சை கேட்கிற மாதிரி தெரியுதா, ஏதோ நான் உன்னை லவ் பண்ணிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ உன்னை சும்மா விடுறேன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவை பார்த்து நெக்கலா சிரிச்சிட்டு போகவும் ஹீரோயின் இன்னும் செம கடுப்பாகி, டேய் கெண்டோ நல்லா படிக்கிறோங்கிறதுனால ரொம்ப சீன் போடாத, என்னாலையும் முடியும், இந்த எக்ஸாம்ல எப்படியாவது நான் டாப் 100க்குள்ள வந்து காட்டுறேன்னு சபதம் போடவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிரண்டுறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்கிறது ஏ செக்ஷன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிற நல்லா படிக்கிற பசங்க படிக்கிற செக்ஷன்ல. அதுவே நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா எஃப் செக்ஷன்ல. நான் ஏற்கனவே சொன்னேனே பாஸ் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற பசங்க படிக்கிற செக்ஷன்னு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் 100க்குள்ள வர போறான்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இது வரைக்கும் எஃப் செக்ஷன்ல படிச்ச யாரும் டாப் 100க்குள்ள வந்ததா சரித்திரமே இல்ல, எப்படி நீ மட்டும் அதை பண்ண போறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, நான் கூடிய சீக்கிரம் அந்த சரித்திரத்தை மாத்தி எழுதி காட்டுறேன்னு ஹீரோயின் சபதம் போடுறா. இதை நம்ம ஹீரோவுமே நோட் பண்ணிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட வீடு இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா டிவியில கொடுத்த பேட்டியை பார்த்து அவர் கூட சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒன்னா சேர்ந்து படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இதுக்கப்புறம் என் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணவும் ஹீரோயின் அப்பா அவளை கூட்டிட்டு போறாரு. அந்த வீடு பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா செம்மையா இருக்கவும் ஹீரோயின் பாய பொழந்துடுறா. ஈவன் தன்னோட அப்பா மாதிரி அந்த அங்கிளுமே ரொம்ப சந்தோஷமா ஜாலியான டைப்பா ஃபன்னியான கேரக்டரா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுமே பயங்கர குஷியாகி வீட்டுக்குள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம ஹீரோவோட வீடு, அதாவது தான் அப்பாவோட ஃப்ரெண்டான அந்த அங்கிள் தான் நம்ம ஹீரோவோட அப்பாங்கிற விஷயம் தெரிய வந்ததும் நம்ம ஹீரோயின் செம ஷாக் ஆகிடுறா. ஆத்தாடியாத்தோ தெரியாதனமா இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா வராங்க. அவங்க ஹீரோவோட அப்பா மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான பர்சனா இருக்காங்க. முக்கியமா இத்தனை நாளா தனக்கு ஒரு பொம்பளை புள்ள இல்லாததே குறையா இருந்தது, இப்போ நீ என் வீட்டுக்கு வந்துடல, சோ நான் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு லைட்டா ஆறுதலா இருக்கு. தென் நம்ம ஹீரோவோட தம்பி வந்து, ஹாய் அக்கா, என்னோட பேரு ஐரி, நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு இந்த செம்ம சொல்லித்தர முடியுமான்னு கேட்க, சரி 3ஆம் கிளாஸ் பாடம் தானே ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே நோட் புக் எல்லாம் வாங்கி படிக்கிறா. பட் அவ படிக்க தெரியாம தப்பு தப்பா படிச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் இவ சரியான மக்கு +3ங்கிற விஷயம் ஹீரோவோட தம்பிக்கு புரிஞ்சு போயிடுது. அடைச்சி இங்க கூட சாதாரண 3ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்க முடியாத நீ எல்லாம் எப்படி 12ஆம் கிளாஸ் படிச்சு காலேஜுக்கு போய் வாழ்க்கையில முன்னேற போறாங்கிறதே தெரியலன்னு சொல்லி அவளை செமையா திட்டிட்டு போயிடுறான். உடனே ஹீரோவோட அம்மா அவனை வான் பண்ணி, தம்பி வயசுல பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல, சரியா படிக்க தெரியாத இவளுக்கெல்லாம் எதுக்கு மரியாதைன்னு கேட்டுட்டு அவன் போயிடுறான். நீ அவன் பேசுற எதையும் கண்டுக்காதமா, அவன் அப்படிதான் ஏதாவது பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்காக ரெடி பண்ண பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அம்மாக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். பட் அவங்களுக்கு தான் 2 பசங்க இருக்காங்க இல்லையா, சோ இப்போ வந்திருக்க நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஈவன் அது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுறதுனால ரொம்ப ஈஸியா ஹீரோ அம்மா கூட, அதாவது தான் வருங்கால மாமியார் கூட மிங்கிள் ஆகிடுறா, மர்ஜ் ஆகிடுறா. ஆனா நம்ம ஹீரோவும் அவனோட தம்பியும் மாத்தி மாத்தி பாரபட்சமே பார்க்காம நம்ம ஹீரோயினை அநியாயத்துக்கு கலாய்ச்சி தள்ளிடுறானுங்க. பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறா. இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவோட அம்மா, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதமா, இப்படிதான் இந்த சிறுமூஞ்சி பிரதர்ஸ் எப்ப பார்த்தாலும் யாரையாவது இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பானுங்க, இல்லனா அவனுங்களுக்கு தூக்கம் வராது. ஆனா ஹீரோ சின்ன வயசுல என் பேச்சை தட்டவே மாட்டான், நான் என்ன சொன்னாலும் கேட்பான். இரு நான் உனக்கு அவனோட சின்ன வயசு போட்டோஸ்லாம் காட்டுறேன்னு சொல்லி ஆல்பமை ஓப்பன் பண்ணி காட்டினா நம்ம ஹீரோவோட அம்மா சின்ன வயசுல ஹீரோக்கு இந்த பொண்ணுங்க போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸு, தலையில குடுமி, லிப்ஸ்டிக்கு, பூ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு மாதிரி நிறையவே போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்குங்கிற நம்பிக்கையில நான் ஆசாசியா நிறையவே அழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி வச்சுட்டேன். பட் எனக்கு பிறந்தது ஹீரோ, அதாவது ஆண் குழந்தை. ஆரம்பத்துல என்னால அந்த ஏமாற்றத்தை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் என்னோட ஆறுதலுக்காக நான் ஹீரோக்கு அடிக்கடி இந்த மாதிரி கேர்ள்ஸ் போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு போட்டோ எடுத்தேன். அதெல்லாம் தான் இது. இந்த மேட்டரை நானும் ஹீரோவும் யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா பாதுகாத்துட்டு இருக்கோம். ஈவன் என்னோட 2வது பையன் ஐரினுக்குமே இந்த விஷயம் தெரியாது. பட் நான் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி பாக்குறதுனாலதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன்னு அம்மா சொல்ல ஹீரோயினுமே சிரிக்கிறா. இந்த வில்லத்தனமான சிரிப்புக்கான அர்த்தம் என்னங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சு சாப்பிட்டு இருக்கும்போது பேச்சு வாக்குல நம்ம ஹீரோவோட அம்மா, பேசாம நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்துடுறியான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஐயோ இப்பதான் என் பொண்ணு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா, சோ கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க எங்களுக்கு பண்ணிருக்க இந்த பெரிய உதவிக்கு நான் எப்படி திரும்ப கைமாறு பண்ண போறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோயினோட அப்பா சொல்ல, சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பவும், பாப்பா நீயும் அதே ஸ்கூல்ல தானே படிச்சிட்டு இருக்க, 2 பேரும் சேர்ந்து போங்கன்னு ஹீரோவோட அம்மா ஹீரோயினையும் ஹீரோவையும் சேர்த்து அனுப்பி வச்சிருக்காங்க.
கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் தான் பின்னால ஓடி வந்துட்டு இருக்கதை நோட் பண்ற நம்ம ஹீரோ அவளுக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி கியூட்டா சிரிச்சு வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போலான்னு கை கொடுக்கவும் ஹீரோயினுமே பிடிக்கிறா. பட் இது எல்லாமே அவளோட இமேஜினேஷன் தான். இதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோ நீ கனவு உலகத்துல மிதந்த வரைக்கும் போதும், நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் என் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு வரணும், நாளையில இருந்து தனியா தான் போகணும். முக்கியமா 3 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீயும் நானும் ஒரே வீட்ல இருக்கோங்கிற விஷயத்த நீ ஸ்கூல்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. 2வது கண்டிஷன் ஸ்கூல்ல நீ என்கிட்ட வந்து பேசக்கூடாது. 3வது கண்டிஷன் நம்ம 2 பேருக்கு நடுவுல குறைஞ்சது 3 மீட்டராவது கேப் இருக்கணும்னு ஹீரோ சொல்ல அது வந்துன்னு ஹீரோயின் ஏதோ சொல்ல வரும்போது என்ன வந்து போயிட்டு அதெல்லாம் எதுவும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த தேவையில்லாத ரூமர்லையும் மாட்டிக்க கூடாது. முக்கியமா ஒன்ன மாதிரி ஒரு முட்டாள் பொண்ணு கூட என்னை யாரும் சேர்த்து வச்சு பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கெத்தா கிளம்பிடுறான். அப்புறம் கிளாஸ்க்கு வந்ததும் நம்ம யூகி இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஈவினிங் சாப்பிட்றதுக்காக வெளியில போலாமான்னு கேட்க இல்ல இன்னும் கொஞ்ச நாளையில எக்ஸாம் வரப்போது நான் படிச்சு பாஸ் ஆக ட்ரை பண்ண போறேன்னு ஹீரோயின் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை பயங்கரமா சேர் பண்ணிட்டு இருக்கச்ச கிளாஸ்க்கு வர நம்ம ஹீரோ ஏ மோமோ நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், பேக் எடுத்துட்டு வெளியில வான்னு சொல்றான். நீ யாரா ஏன் ஆளை வெளியில கூப்பிடன்னு யூகி கேட்க அடைச்சி தள்ளிப்போ நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்ததும் என் அம்மா தெரியாதனமா நம்ம 2 பேரோட லஞ்ச் பாக்ஸையும் மாத்தி வச்சுட்டாங்க போல, என் லஞ்ச் பாக்ஸை கொடுன்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுமே எடுத்து கொடுத்துட்டு என்னமோ ஸ்கூல்ல நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன், இப்ப நீயே என்கிட்ட வந்து பேசுறியேன்னு ஹீரோயின் கேக்குறா. நான் ஒன்னும் ஜாலிக்காக உன்கிட்ட பேசல, விஷயம் இருந்தது அதுக்காக தான் வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறச்ச ஓ நீ சொல்றது கூட கரெக்ட் தான், என்கிட்டயுமே பேசுறதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா தன்னோட ஆசைக்காக சின்ன வயசுல ஹீரோக்கு நிறையவே கேர்ள்ஸ் காஸ்டியூம்லாம் போட்டு போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அதை எடுத்துட்டு வந்து காட்டவும் ஹீரோ சமகாண்டாகி இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்க ஆன்டி தான் கொடுத்தாங்கன்னு ஹீரோயின் சொல்ல ஒழுங்கா திரும்ப அதை என்கிட்ட கொடுத்துருன்னு ஹீரோ கேட்டு கத்துறான். அது எப்படி லட்டு மாதிரி ஒரு விஷயம் மாட்டிருக்கு, சும்மா விட்டுருவானா என்ன, பேச்சாடா பேசின பேச்சு. இன்னும் கொஞ்ச நாளையில வரப்போற எக்ஸாம்ல நீ எனக்கு கோச்சிங் கொடுத்து டாப் 100க்குள்ள வர வச்சிட்டீனா நான் உன்கிட்ட இந்த போட்டோவை திரும்ப கொடுத்துட்றேன். ஒருவேளை நான் டாப் 100க்குள்ள வரலனா கண்டிப்பா இந்த போட்டோவை நிறைய காப்பீஸ் எடுத்து ஸ்கூல் ஃபுல்லா ஒட்டி வச்சிருவேன்னு ஹீரோயின் மிரட்ட நம்ம ஹீரோ செம கடுப்பாகி வேற வழி இல்லாம சரி இன்னைக்கு நைட்ல இருந்தே நாம கோச்சிங் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி ரொம்ப கோவமா அங்கே இருந்து கிளம்பிடுறான். இந்த மாதிரி நம்ம ஆளு எக்ஸாம்காக ஹீரோயினுக்கு கோச்சிங் தர போறாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் சுத்தமா எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவ படிச்சு படிச்சு கன்ஃபியூஸ் ஆனது பத்தாதுன்னு நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற நம்ம ஹீரோவையுமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறா. இருந்தாலும் வேற ஆப்ஷனே இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ஒரு போட்டோவை திரும்ப வாங்கணுங்கிற காரணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோயினுக்கு சொல்லித்தரான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரீயூனியன் பார்ட்டிக்காக வெளியில போறாங்க. அதே நாள் நம்ம ஹீரோ அம்மாவோட ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து வரதுனால அவங்க ஹீரோவோட தம்பியை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தனியாக வீட்டில் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆகிடுது. அதனால அவகிட்ட நான் போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுக்குள்ள நீ சாப்பாடு சமைச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் படிச்சுக்கிட்டே பேரலா சமைக்கலான்னு சொல்லி மறந்து போய் கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துடுறதுனால கொஞ்ச நேரத்திலேயே அவ கஷ்டப்பட்டு சமைச்ச சாப்பாடு எல்லாம் கருகி போய் கிச்சன் ஃபுல்லாக புகை மூட்டமாகிடுது. ஹீரோ பார்த்துட்டு உனக்கு படிப்பு தான் ஏறாதுன்னு பார்த்தா சமைக்கவுமே வராதா, சரி கழுதப்போ நானே சமைக்கிறேன்னு சொல்லி ஏதோ பயங்கரமா ட்ரெயின் பண்ண ஷெஃப் மாதிரி பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா குக் பண்றான். யோ ஹீரோ நீ பாக்குறதுக்கு அழகா இருக்க, சூப்பரா படிக்கிற, பத்தாவதுக்கு செமையா குக் பண்றியா, உன்னை கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னு ஹீரோயின் சொல்ல உனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு வேணும் மீன்ஸ் எக்ஸ்ட்ராவா 2 கரண்டி அள்ளி போட்டு சாப்பிடு, அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம மொக்க போட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கா சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு கோச்சிங்க்கு வந்து சேர்ற வழியை பாருன்னு சொல்லிடுறான். தென் கோச்சிங் அப்போ நம்ம ஹீரோயின் சிலபஸ்ல இல்லாத சம்ல டவுட் கேட்கவும் இங்க பாரு இந்த எக்ஸாமுக்கு மட்டும் தான் நான் உனக்கு கோச்சிங் தருவேன்னு சொல்லியிருந்தேன், தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் நீ கவர் பண்ண ட்ரை பண்ணாத, கண்டிப்பா என்னால சொல்லித்தர முடியாதுன்னு ஹீரோ சொல்ல ஹீரோ பயபுள்ள லாஜிக்கா தான் பேசுறான். பட் எப்படியாவது இந்த சம்ம நாம எப்படி போடணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது திருட்டுத்தனமா அவன் ரூம்குள்ள பூந்து எப்படியாவது அந்த ஹோம்ஒர்க் நோட்டை ஆட்டையை போட்டுடலான்னு ட்ரை பண்றச்ச வசமா நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு அவளை பெட்ல தள்ளி நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேங்கிற தைரியத்துல தானே இப்படி என் ரூம்குள்ள வந்த, பாக்குறியான்னு கேட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ண பக்கத்துல போகும்போது ஐயோ எனக்கு இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம், எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாம 2 பேரும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தெரிஞ்சு போன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ பயங்கர நக்கலா சிரிச்சுக்கிட்டே ஆசைய பாரு, நான் உன்ன மாதிரியான பொண்ணுங்க கிட்டலாம் பேச கூட மாட்டேன், இதுல நீ ரிலேஷன்ஷிப்புக்கு ஆசைப்படுறியான்னு கேட்டு அவளை கலாய்க்கவும் இங்க பாரு நீ எனக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன்னோட போட்டோ ஒன்று என்கிட்ட இருக்குங்கிறதையுமே நீ மறந்துடாத, ஒரு வேளை நீ கொடுத்த வாக்க மீறின
அப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச கையோட எல்லா ஃபோட்டோஸையுமே கலர் கலராக பிரிண்ட் போட்டு ஸ்கூல் ஃபுல்லாக ஒட்டி உன் மானத்தை ஒரே நாளில் வாங்கிட வேண்டான்னு ஹீரோயின் மிரட்ட ஹீரோக்கு அல்லுல்ல பீதியாகிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸாமுங்கிறதுனால ஹீரோவோட அம்மா 2 பேருக்குமே விஷ் பண்ணி முக்கியமாக நம்ம ஹீரோயினுக்கு லக்கி சாமா இருக்கும்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்து விடுறாங்க. இந்த ஸ்பிரிட்டோடையே நம்ம ஹீரோயின் எக்ஸாம் எழுதி எப்படியோ ஒரு வழியா அந்த டாப் 100 பிளேஸ்ல 100 அதாவது லாஸ்ட் பிளேஸ்ல வந்துடுறா. அதுக்கப்புறம் கூட நிறைய பசங்க இருப்பாங்க போல. ஸோ அந்த ஸ்கூல் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமா எஃப் கிளாஸை சேர்ந்த ஒரு பொண்ணு டாப் 100க்குள்ள வந்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் பயங்கர குஷியாகி ஹீரோவை மீட் பண்ணி எனக்கு கோச்சிங் கொடுத்து பாஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லவும் எனக்கு உன் நன்றி கின்றிலாம் தேவையில்லை, ஒழுங்கா அந்த போட்டோவை கொடுன்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுமே கொடுத்துடுறா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு நடுவில் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போனதுக்கு அப்புறம் நானுமே அப்படிதான் நினைச்சேன். பட் உங்க அம்மா எனக்கு கொடுத்த லக்கி சாம் தான் இப்ப வேலை பார்த்துருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த லக்கி சாமை நமக்கு காட்டுறா. வேற எதுவும் இல்ல, ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து படிக்கும் போது அப்படியே தூங்கிருப்பாங்க, அது ஒரு மெமரியா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா அந்த போட்டோவை நம்ம ஹீரோயின் கிட்ட லக்கி சாமா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்கிறத பார்த்ததும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. உனக்கும் ஹீரோக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்கும் போதுதான் இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி இப்போ நானும் ஹீரோவும் ஒரே வீட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்ல நம்ம யூகிக்கு ரத்த கண்ணீர் மட்டும் தான் வரல, மற்றபடி ஹார்ட் எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு போயிடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால உனக்கு தேவைப்படுற எல்லா உதவியையுமே கண்டிப்பா நான் பண்ணுவேன்னு சொல்லி அவளை சேர பண்ணிட்டு இருக்கதை பார்த்துடுற ஹீரோவோட ஃப்ரெண்டு எனக்கு என்னமோ யூகியும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்ல ஹீரோ செம ஜெலஸ் ஆகி உனக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசாதுன்னு சொல்லி ஃப்ரெண்டையே திட்டிடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டதுனால அந்த ஸ்கூல்ல இத்தனை நாளா அவளை பார்த்து கலாய்ச்சி சிரிச்ச எல்லாருமே இப்ப அவளை ரொம்பவே புகழ்ந்து பேசவும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம ஹீரோ அவளை கோவமா தனியா கூட்டிட்டு வந்து காட்டுறான். என்னன்னா நம்ம ஹீரோயினை மென்ஷன் பண்ணி இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லி நோட்டீஸ் போர்டில் எழுதியிருக்கு. டெஃபினெட்லி என் சைட்ல இருந்து இந்த விஷயம் லீக் ஆகியிருக்காது, நீ தான் யார்கிட்டயோ சொல்லியிருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா ஒன்னால என்னோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். என்ன உன் ப்ரப்போசலை நான் அக்செப்ட் பண்ணலங்கிற கோவத்துல இப்படிலாம் நீ என்ன பழி வாங்கிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு ஹீரோ கோவமா போயிடுறான். இதனால ரொம்ப ஹர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோ என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, எக்காரணத்தை கொண்டும் நான் அவனை நேசிக்கிறத மட்டும் நிறுத்திட மாட்டேன்னு ரொம்ப உறுதியா இருக்கா. இந்த நடத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. அதுல நம்ம ஹீரோயின் செக்ஷன் அதாவது எஃப் செக்ஷன் தான் லீடிங்ல இருக்காங்க. ஸோ இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம யூகி ஹீரோவை பார்த்து செமையா வெறுப்பேத்தி எங்க உன்னால முடிஞ்சா எங்க டீமை தோற்கடிச்சு காட்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே வெறி கொண்ட வேங்கையா 200 மீட்டர் ரேஸ்ல ஓடுறான். பட் ஃபைனலா அதுல நம்ம யூகி ஜெயிச்சிரவும் எஃப் செக்ஷனை சேர்ந்த பசங்க எல்லாம் பயங்கரமா ஆரவாரம் பண்றாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வேற இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா நீ ஒருத்தர்கிட்ட தோத்து போறதை நான் பாக்குறேன், பரவாயில்ல நீயும் எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தானே, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம்னு ஹீரோயின் சொல்ல யா ஆஃப்கோர்ஸ் நான் ஒரு மனுஷன் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், பட் உங்களை மாதிரி முட்டாள் இல்லைன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகி நான் உன்னை லவ் பண்றேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன், அதுக்காக என்னோட தன்மானத்தை என்னால விட்டு கொடுத்துட முடியாது, அடுத்து நடக்க போற ரிலேல உங்க மொத்த டீமையுமே தோற்கடிச்சிட்டு நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரோமா இல்லையாங்கிறத மட்டும் நீ பாருன்னு சபதம் போட்டுட்டு அந்த காம்படிஷன்லயுமே பார்ட்டிசிபேட் பண்றா. ஒருத்தரா ரொம்ப வேகமா ஓடி வந்து அந்த ஸ்டிக்கை அடுத்தடுத்து இருக்கவங்க கிட்ட கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டிக்கை யூகி கிட்ட கொடுக்குற சான்ஸ் வரச்ச மாத்தி பக்கத்துல நிக்கிற ஹீரோ கிட்ட கொடுத்துறவும் அவன் இதுதான் சான்ஸ்னு சொல்லி அந்த ஸ்டிக்கை தூக்கி போட்டுறான். இதை பார்த்துடுற நம்ம யூகி டென்ஷன் ஆகி அடியே இது நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றதுக்கான நேரம் இல்ல, ஒழுங்கா அந்த ஸ்டிக்கை கொடுன்னு கேட்க ஓடி போய் நம்ம ஹீரோயின் ஸ்டிக்கை கொடுத்ததும் நம்ம யூகியும் ஹீரோவும் ரொம்ப வேகமா ஓடி அந்த ஃபினிஷிங் லைனை டச் பண்றதுக்காக போட்டி போடுறாங்க. யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பசங்க எல்லாருமே ஆர்வமா எட்டி பார்த்துட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி ட்ராக்குக்குள்ள விழுந்துடுறா. அவ மேல நம்ம ஹீரோ விழ நல்ல வேலை அடிபடாம ஹீரோயினை சேவ் பண்ணிடுறான். இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம நம்ம யூகி ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு கத்த இப்ப என்ன என்னாலதான் ஹீரோயினுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்ல வரியா, சரி நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப அழகா ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். இதை நம்ம ஹீரோவோட அம்மா ஓரமா உட்காந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அம்மா எப்படியாவது நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கணும்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவோட அம்மா கேரக்டரும் ஹீரோயின் கேரக்டரும் ஒரே மாதிரி தான். கட் பண்ணா நம்ம பசங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்குது. அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போக போறதுனால ஸ்கூல் சார்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயின் யூகிலாம் படிச்சிட்டு இருக்க எஃப் செக்ஷனை சேர்ந்த பசங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. அதுவே நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்க ஏ செக்ஷன் பார்த்தோம்னா ரொம்ப காமா பொலைட்டா எலிகண்டா கிளாஸியா ரொம்ப ராயலா அதை செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எஃப் செக்ஷன் பண்ணிட்டு இருக்க அலப்பறையை தாங்கிக்க முடியாத அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஏ செக்ஷனோட அந்த பார்ட்டியில
நீங்க எல்லாரும் எஃப் செக்ஷனை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லாம கண்டிப்பா வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், அவங்கலாம் எதுக்காக வாழ்றோம்னு தெரியாமலே வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஏதாவது உருப்படியா பண்ணுங்கன்னு சொல்லி ஏ செக்ஷனை பெருமையா பேசுறங்கிற பேர்ல எஃப் செக்ஷனை ரொம்பவே மட்டமா ட்ரீட் பண்ணவும், இதை ஸ்பீக்கர் மூலமா கேட்டுடுற நம்ம எஃப் செக்ஷனோட கிளாஸ் டீச்சர் கொந்தளிச்சு போய் பசங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் எல்லாருமே செம காண்டாகி பிரின்சிபலை மீட் பண்ணி, படிப்பு இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியுமா என்ன, படிப்பில்லாம திறமைய வச்சு எத்தனையோ பேர் பெரிய அளவுல சாதிச்சிருக்காங்க, அந்த மாதிரி நாங்களுமே கண்டிப்பா பேர் எடுப்போம்னு சொல்ல, இப்ப எதுக்கு நீங்களாம் தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு இருக்கீங்க? பிரின்சிபல் சொன்னதுல என்ன தப்பு? நிஜமாவே ஒருத்தர் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கினா மட்டும்தான் இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க முடியும். ஜஸ்ட் பாஸ் ஆகுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற உங்களுக்குலாம் அந்த அருமை புரியாது. இப்படி வந்து இத்தனை பேருக்கு முன்ன இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்டு நம்ம ஹீரோ எல்லாரையுமே ரொம்ப அசிங்கப்படுத்திடுறான். ஹீரோயின் பொறுமை இழந்து, இங்க பாரு நீ எல்லையை மீறி பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனா, கோட்டு போட்ட குரங்கு, மனசாட்சி இல்லாத மிருகம், மத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காத ஒரு உயிர் இருக்கிற கல்லுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டவும், ஓ அப்படியா, நான் ஒரு கோட்டு போட்ட குரங்கா, மனசாட்சி இல்லாத மிருகமா, உயிர் இருக்கிற கல்லாவே இருந்துட்டு போறேன். ஆனா நீ இந்த கல்லை தானே லவ் பண்ண? லவ் லெட்டருக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் கூட தெரியாம தப்பு தப்பா எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி கெஞ்சினியே, அதெல்லாம் என்ன மறந்துட்டியான்னு ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயினை பார்த்து ஏ கிளாஸ் பசங்களாம் பயங்கரமா நக்கல் பண்ணி கலாய்ச்சி சிரிக்கிறானுங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி, ஆமா நான் அசிங்கப்பட்டது உண்மைதான், ஆனா இப்ப நீ என்னை விட பயங்கரமா எல்லாருக்கு முன்னாலேயும் அசிங்கப்பட போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவோட போட்டோவை, அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா அவனுக்கு கேர்ள்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு போட்டோ எடுத்திருந்தாங்கல்ல, அதை இப்ப காட்டி நம்ம ஹீரோயின் எல்லாருக்கு முன்னாலேயும் ஹீரோவை செமையா டேமேஜ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவா அசம காண்டாகி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி தனியா தரன்னு இழுத்துட்டு வந்து, என்ன நீ ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துருச்சான்னு கேட்க, இங்க பாரு நான் இதை எதையுமே பிளான் பண்ணி பண்ணல, நீ என்ன அசிங்கப்படுத்தின, அதுக்கு பதிலா நான் உன்னை அசிங்கப்படுத்தின, அவ்வளோதான், இதுக்காக நீ என்ன தேவையில்லாம பயமுறுத்த ட்ரை பண்ணாதுன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ தான் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியே, அப்புறம் எப்படி என்ன பார்க்கும்போது உனக்கு பயமா இருக்கும்னு ஹீரோ கேட்க, ஆமா நான் உன்னை காதலிச்சது உண்மைதான், பட் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் உன்னை டோட்டலா கம்ப்ளீட்டா வெறுக்கிறேன். நீ ஜஸ்ட் எனக்கு ஹை ஸ்கூல் கிரஷ் தான், நான் ஹை ஸ்கூல் முடிச்ச கையோட அடுத்து காலேஜ் போறேன், கண்டிப்பா உன்னை விட ஒரு பெட்டரான பையனா பார்த்து நான் பிக்கப் பண்ணிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க போறேன்னு ஹீரோயின் சொல்ல, ஓ மேடம் எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிட்டீங்க போல, அப்போ கண்டிப்பா என்ன நீ சீக்கிரத்துல மறந்துடுவியான்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, ஏன்னா இப்ப எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, நான் உன்னை அடியோட வெறுக்க போறேன், மறக்க போறேன்னு ஹீரோயின் சொல்லும்போது, முடிஞ்சா பாத்துக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. ஏதோ மறந்துடுவேன்னு சொன்ன, இப்ப முடிஞ்சா மறந்து பாருடி பாப்போன்ட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து கிளம்பிடுறான். அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் லவ் பண்றங்கிறத இந்த கிஸ் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணிடுறான். பட் நம்ம ஹீரோயின் தான் ஒரு மக்கு பிளஸ் 3 ஆச்சே, அவளுக்கு இவன் எதுக்காக கிஸ் பண்ணாங்கிற எதுவுமே புரியல. என்னவா இருக்கும், எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரியாம பயங்கரமான கன்ஃபியூஷன்ல நம்ம ஹீரோ பின்னால போயிட்டே இருக்கா. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே முடியுது. அண்ட் இந்த மூவிக்கு செகண்ட் பார்ட்டுமே இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். அண்ட் நிறைய பேர் டிலன் மூவியோட செகண்ட் பார்ட் கேட்டிருந்தீங்க, நானுமே அது பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இந்த சப்டைட்டில்ல பயங்கர பிரச்சனையா இருக்கு. ஸோ ப்ராப்பரான சப்டைட்டில் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் டிலனோட செகண்ட் பார்ட்டையுமே உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, உங்க எல்லாருக்குமே இந்த மூவி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த மூவில மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.